அரங்கேற்ற ஒரு மகனை ஆட்கொண்ட காரணம் என்ன கருமாரி மீனாட்சி தாயின்ற பாலகனை நீ தெரிவு செய்த மாயம் என்ன சொல் தாயி ஞான சம்பந்தன் போலே தவரங்கதாசனை கண்டாய் அவரங்க தாமரை மேலே நீ சக்தி பீடமே கொண்டாய் அம்மா உன் பிள்ளை போல நானும் அருள் வாங்க என்ன செய்ய வேண்டும் அம்மா உன் பிள்ளை போல நானும் அருள் வாங்க என்ன செய்ய வேண்டும் அருளாட்சி அரங்கேற்ற ஒரு மகனை ஆட்கொண்ட காரணம் என்ன கருமாரி மீனாட்சி தாயின்ற பாலகனை நீ தெரிவு செய்த மாயம் என்ன சொல் தாயி எந்த காலபந்தம் ரங்கதாசன் சொந்தம் அந்த பாலனை சொந்த பாலனாய் ஏற்றுக்கொண்டதேனோ கோடி மனித தேகம் கோவிலான போதும் இந்த பாலனை உந்தன் கோவிலாய் ஏற்று வந்ததேனோ யாரோ இதை அறிவாரோ தாய் சே உறவறிவாரோ உறவறிவாரோ ஒரு தாய் மகனாய் மண்ணில் பிறந்தார் மறுதாய் அருளால் ஜெகமளந்தார் அவர் போல் நானும் உந்தன் பிள்ளை கடைக்கண் பார்வை தாரும் அம்மா அருளாட்சி அரங்கேற்ற ஒரு மகனை ஆட்கொண்ட காரணம் என்ன கருமாரி மீனாட்சி தாயின்ற பாலகனை நீ தெரிவு செய்த மாயம் என்ன சொல் தாயி துர்க்கையாக வந்தாய் நெற்றி திலகம் வைத்தாய் அந்த திலகமே அருளின் தீபமாய் இருளை போக்கலாச்சே சூலம் ஒன்று தந்தாய் முத்துமாரி என்றாய் அந்த சூலமே ரங்கதாசரின் செங்கோல் என ஆச்சே தாயே அரவணைத்தாயே மகனாய் அருளுரைத்தாயே மகனாய் அருளுரைத்தாயே பாலன் நாவில் விரலால் எழுதி வாக்காய் பொழிந்தாய் கருமாரி எந்தன் தலையில் புதிதாய் எழுதி வாழ்க்கை தருவாய் ஸ்ரீதேவி
மீனாட்சி அரங்கேற்ற ஒரு மகனை ஆட்கொண்ட காரணம் என்ன கருமாரி? மீனாட்சி தாயின்ற பாலகனை நீ தெரிவு செய்த மாயம் என்ன சொல் தாயி? ஞான சம்பந்தன் போலே தவரங்கதாசனை கண்டாய், அவர் அங்க தாமரை மேலே நீ சக்தி பீடமே கொண்டாய். அம்மா உன் பிள்ளை போல நானும் அருள் வாங்க என்ன செய்ய வேண்டும்? அம்மா உன் பிள்ளை போல நானும் அருள் வாங்க என்ன செய்ய வேண்டும்? அருளாட்சி அரங்கேற்ற ஒரு மகனை ஆட்கொண்ட காரணம் என்ன கருமாரி? மீனாட்சி தாயின்ற பாலகனை நீ தெரிவு செய்த மாயம்